வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது HS3151 ப்ரொஃபஷ்னல் இங்கிலீஷ் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ட் A கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். Fill in the blanks with the appropriate tense form of the verb given in the bracket. The college brochure that is being distributed. Brochureனா ஒன்றும் இல்லை, ஒரு ஸ்மால் புக்லெட் மாதிரி. ஓகேங்களா? The college brochure that is being distributed at the information desk to all the applicants who are present dash bracketல B. Bனாங்க ஒரு auxiliary verb நம்ம இன்சர்ட் பண்ணணும். Very colorful and attractive. ஸோ இது வந்து ஒரு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஸோ அதெல்லாம் நம்ம இங்கே இந்த இடத்துல யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இட் டேஷ் ப்ரொவைட் இன்ஃபர்மேஷன். இட்டு அது ப்ரொவைட் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. அப்போது இட்டு வந்து நம்ம அதுன்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நம்ம ப்ளூரல் ஃபார்மில் யூஸ் பண்ணணும். அதாவது எஸ் யூஸ் போட்டு எழுதணும். ப்ரொவைட்ஸ். இட் ப்ரொவைட்ஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் த காலேஜ், the programs and the courses offered on the campus. Right now we dash show. இப்போ இங்கே ரைட் நவ் இருக்குங்க இல்லையா, அப்போ வந்து கண்டினியூவஸ், ப்ரெசன்ட் கண்டினியூவஸ். ஸோ இங்கே வி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், நிறைய பேர் வி நம்ம ஷோ பண்ணுறோம். அப்போது ஆர், ஆர் யூஸ் பண்ணணும். வி ஆர் ஷோவிங். கண்டினியூவஸ்னு வரும்போது ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும். வி ஆர் ஷோவிங் யூ இமேஜஸ் ஆஃப் த அப்ளிகன்ஸ் ஃபார்மிங் எ லைன் in front of the information desk to receive the application form and a brochure. The application form dash cost. Cost எப்பயுமே நம்ம வந்து ஒரு மதிப்பு சொல்லும் பொழுது நம்ம ப்ளூரல் ஃபார்மில் சொல்லுவோம். the applicantனுடைய காஸ்ட் அது எவ்வளோ வருது, அதை காஸ்ட் எஸ்ன்னு போட்டு யூஸ் பண்ணோம். the applicant form cost 31,000 though the brochure is free. ஓகேங்களா? ப்ரௌச்சர் அந்த புக்லெட் ஃப்ரீயாக கொடுத்துட்றாங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் மட்டும் 31,000ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டேஷ் போட்டுட்டு அதனுடைய டென்ஸ் ஃபார்ம் எழுத சொல்லுவாங்க. ஓகேங்களா? மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆக்சிலரி வேர்ப் வர மாதிரி வரும். ஈஸ், வாஸ், வேர், ஆம், இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா ப்ளூரல் ஃபார்ம் வேர்பே அப்படியே ப்ளூரல் ஃபார்மில் கொடுக்குற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். கண்டினியூவஸில் நீங்கள் தான் செக் பண்ணணும். அதை நீங்கள் படிக்கும் போதே உங்களுக்கு புரிய வரும். ரைட் நவுனானது ப்ரெசன்ட் கண்டினியூவஸ், அப்போ கண்டிப்பாக இங்கே ஐஎன்ஜி வரும். ஓகேங்களா? ஸோ என்ன இங்கே வி இருக்கிறதுனால ஆர் ஷோவிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி டென்ஸ் ஃபார்மில் உங்களுக்கு வேர்ப்ஸ் கேட்கலாம். நெக்ஸ்ட், சூஸ் த கரெக்ட் வேர்ட் ஃப்ரம் த ஆப்ஷன்ஸ் தட் கேன் பி யூஸ்டு ஃபார் த மீனிங் கிவன். இங்கே நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்வைசேஜ், ஹெனான்ஸ், அசார்டஸ், விஷனரி, எமனேட், இன்ஸ்டன்ட்லி. ஸோ என்வைசேஜ், ஹெனான்ஸ், இந்த மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன பண்ணோம்னா அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேர்ட்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். ட்ரைங் டு இம்ப்ரூவ், ஏதாவது இம்ப்ரூவ் பண்ணுறோம். நம்ம இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம், ஹென்ஹான்ஸ் பண்ணுறோம், நம்மளோட நாலேஜை வந்து ஹென்ஹான்ஸ் பண்ணுறோம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது இதில் வரும். டு கம் ஃப்ரம் சம்வேர், எங்கேயாவது இடத்துலேருந்து வர்றதை நம்ம எமனேட்டுன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம படிக்கும் போதே ஒரு இந்த வேர்டு வந்து இந்த லாட்டின்லேருந்து வந்தது, இட் எமனேட் ஃப்ரம் லாட்டின், இந்த மாதிரி சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம எமனாட் யூஸ் பண்ணுவோம். இன்வால்விங் ரிஸ்க் ஆர் டேஞ்சர், டேஞ்சர்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம், அசார்டஸ், பயங்கரமானது. ஹேப்பனிங் இமீடியட்லி, இமீடியட்னா அட் தட் இன்ஸ்டன்ட் நடக்குது இல்லையா, அதான் இன்ஸ்டன்ட்லி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. அதுலேருந்து எது அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு பொருந்ததோ அதை மட்டும் எழுதினாலே போதும். நெக்ஸ்ட், தேர்ட் ஒன், fill in the blanks with the appropriate form of the underlined word. ஓகேங்களா? ஸோ இதில் நான் அன்லைன் பண்ணல, இங்கே பாருங்கள் அன்லைன் பண்ணியிருக்கணும். த மெக்கானிக் கிளியர்லி ஸ்பெசிஃபைட் த ரெக்வயர்மெண்ட்ஸ். மெக்கானிக் என்ன பண்ணுறாருன்னா என்னென்ன ரெக்வயர்மெண்ட்ஸோ ஸ்பெசிஃபை பண்ணிட்டார். வி நீட் டு அசம்பிள் அக்கார்டிங் டு த ரெக்வயர்மெண்ட்ஸ். அதை கவனிங்க, இங்கே ரெக்வயர்மெண்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸ்பெசிஃபைட் த ரெக்வயர்மெண்ட்ஸ் ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும், அசம்பிள் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல அன்லைன் பண்ணி கொடுத்துருவாங்க எக்ஸாமில் ஸ்பெசிஃபைடு. அதை நம்ம வந்து இந்த சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எழுதணும். த மெக்கானிக் கிளியர்லி ஸ்பெசிஃபைட் த ரெக்வயர்மெண்ட்ஸ், வி நீட் டு அசம்பிள் அக்கார்டிங் டு த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே வரும். ஓகேங்களா?
அதாவது மெக்கானிக் என்ன பண்ணுறாரு, ரெக்குயர்மெண்ட்ஸை கொடுத்துட்டாரு. ஸோ நம்ம அசம்பிள் பண்ண போகிறோம் அந்த ரெக்குயர்மெண்ட்ஸ் கொடுத்ததுக்கு ஏற்ற மாதிரி, அந்த ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான். த கேட்டலாக் கிவ்ஸ் எ ஃபுல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ஈச் ப்ராடக்ட். அப்போது ஒரு கேட்டலாகில் ஒவ்வொரு ப்ராடக்ட்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அது என்ன பண்ணுது, டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுது. அப்போ இங்கே என்ன எழுதலாம், இட் டிஸ்கிரைப்ஸ் இன் டீட்டெயில். இந்த டிஸ்கிரிப்ஷன் அலைன் பண்ணியிருப்பாங்க, இங்கே எழுதும்போது நம்ம டிஸ்கிரைப்னு எழுதணும். வாட் இஸ் த பேசிக் ரெக்வயர்மெண்ட் ஃபார் அன் இன்ஜினியர்? இ ரெக்வயர்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில். இங்கே ரெக்வயர்மெண்ட்டில் அலைன் பண்ணியிருப்பாங்க, அதுக்கு அந்த ரெக்வயர்மெண்ட்டே நம்ம இங்கே மாற்றி எழுதணும். அவருக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் தேவை. The lessons are arranged thematically. ஓகேங்களா, this dash will help us to learn better. அப்போது லெசன்ஸ்லாம் ஆர்டர் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. அப்போது இந்த அரேஞ்ச் இங்கே யூஸ் பண்ணும்போது அரேஞ்ச்மெண்ட். ஓகேங்களா, ஸ்டார்டிங்கில் ஒரு வேர்பை ஸ்டார்டிங்கில் யூஸ் பண்ணும்போது இந்தமாதிரி மென்ட்டு வச்சு வரும். ஓகேங்களா, அரேஞ்ச்மெண்ட் வில் ஹெல்ப் அஸ் டு லேர்ன் பெட்டர். ஸோ அந்த டைமில் நீங்கள் அந்த சென்ஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, நீங்கள் சொல்லி பாருங்கள், 2-3 வாட்டி 4 வாட்டி அந்த லைனை சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும் பேச்சு வழக்கிலே. ஃபார்ம் த கரெக்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஃப்ரம் த லிஸ்ட் ஆஃப் வேர்ட்ஸ் கிவன் அண்ட் ஃபில் இன் த பிளாங்க்ஸ். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், குளோபல் வார்மிங் ரிசல்ட் இன். இப்போ இங்கே மாதிரி நிறைய வேர்ட்ஸ் கொடுத்துருங்க, ஏதாவது 2 வேர்டு ஜாயின் பண்ணணும். குளோபல் வார்மிங்னால நம்மளுக்கு என்ன ஏற்படும், ஆசிட் ரெயின் வரும். ஏன்னா இதில் ஆசிட் இருக்குது, ரெயின் இருக்குது, அது சேர்த்து ஆசிட் ரெயின் எழுதலாம். த சில்ட்ரன் வேர் ட்ரைங் டு சால்வ் த. அப்போ சில்ட்ரன் என்ன பண்ணுறாங்க, ஏதோ விளையாடுறாங்க. என்ன சால்வ் பண்ணுறாங்க, பசில்னாலே சால்வ் தான். இந்த பசில் எது கூட ஜாயின் பண்ணால் பெஸ்ட்டு, கிராஸ்வேர்ட் பஸ்ஸில் இருக்குது இல்லையா கேமு, அதை வந்து சால்வ் பண்ணுறாங்க. எ டேஷ் இஸ் ஃபிட்டட் இன் த ஃபேக்ட்ரி டு ப்ரிவென்ட் த ஃபயர் ஆக்சிடென்ட். ஃபயர் ஆக்சிடெண்ட்டில் ப்ரிவென்ட் பண்ண நம்மளுக்கு என்ன வரும், ஏதாவது ஸ்மோக் அலாரம், ஃபயர் அலாரம், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இதில் இருக்குது பாருங்கள், ஃபயர் அலாரம், அதை வந்து ஃபிட் பண்ணுறாங்க ஃபேக்ட்ரியில் எப்போயாவது ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் வந்துச்சுன்னா. த டவர் ரிசீவ்ஸ் த டேஷ் ஃப்ரம் த சேட்டலைட். சிக்னல்ஸ் எது கூட சேர்க்கலாம் பாருங்கள், ரேடியோ கூட சேர்க்கலாம். ஸோ ரேடியோ சிக்னல்ஸ் ஃப்ரம் த சேட்டலைட்ஸ். ஸோ நீங்கள் அந்த ஸ்டேட்மெண்ட் படித்து நீங்களாவே சென்ஸ் பண்ணுறது தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட் 5th one, fill in the blanks with the correct form of the verb that agrees with the subject, choosing from the 2 options given bracket. So subject க்கு ஏத்த மாதிரி நம்ம verb choose பண்ண போறோம். The police were very sure that one of the men present in the room. where வருமா was வருமா சொல்லணும், கல்பிரிட்னு சொல்கிறாங்க. போலீஸ் ஷுவராக இருக்கிறாங்க, இந்த ரூமில் யாராவது ஒருத்தன் தான் கல்பிரிட்டாக இருப்பான். அப்போ யாராவது ஒருத்தன் தானே சொல்கிறாங்க, அப்போ நம்ம வாஸ் தான் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதுவே நிறைய பேர் சொன்னாங்கன்னா வேர் யூஸ் பண்ணிக்கலாம். நெய்தர் ஹர் பிரதர் நார் ஹர் பேரண்ட்ஸ். பிரதரும் இல்லை, பேரண்ட்ஸும் இல்லை. டேஷ் நோஸ் அபவுட் ஹர் புவர் கிரேட் இன் ஸ்கூல். ஓகேங்களா, ஸோ அவருக்கு பிரதருக்கும் தெரியல, பேரண்ட்ஸுக்கும் தெரியல அந்த பொண்ணு வந்து எவ்வளோ ஸ்கூலில் கிரேட் வாங்குதுன்னு. அப்போது நம்ம என்ன யூஸ் பண்ணோம், யாருக்குமே தெரியாத பட்சத்தில் இங்கே நோன்னு யூஸ் பண்ணோம். தெரிஞ்சதுன்னா 2-3 பேருக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம நோஸ்ன்னு யூஸ் பண்ணலாம். ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸ். ஸோ பெஸ்ட் திங்ஸில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் திங்ஸில் அபவுட் திஸ் ஹோட்டல் dash is or the view from the room. So one of the best things ன்னு சொல்லிட்டு, ஸோ ஒன் ஆஃப்னா அதில் ஒன்று. அப்போ இங்கே நம்ம என்ன யூஸ் பண்ணோம், இஸ் தான் யூஸ் பண்ணோம். த ஸ்மாலஸ்ட் வேர்ட்ஸ் இன் த லாங்குவேஜ். ஸ்மாலஸ்ட் வேர்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு லாங்குவேஜ்னு எடுத்துட்டோம், அதில் ஸ்மாலஸ்ட் வேர்ட்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்மளுக்கு என்ன பண்ணுது, கன்வே த கிரேட்டஸ்ட் ஆஃப் எமோஷன்ஸ். ஸோ இதுவும் நம்ம சிங்குலராக தான் யூஸ் பண்ணோம், கன்வே. Next, write a single line definition for any 2 of the following terms. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருவாங்க. இந்த 4 வேர்ட்ஸ்க்கு நீங்கள் டெஃபினேஷன் எழுதணும். ரொம்ப லென்த்தாலாம் எழுதாதீங்க, சிம்பிளாக எழுதுங்க. இங்கே இதில் லென்த்தாக இருக்குது, ஆனால் நீங்கள் சிம்பிளாக எழுதுனீங்க தான் மாட்ட மாட்டீங்க, கிராமர் மிஸ்டேக் வராது. இப்போ எலக்ட்ரான் இருக்குது, இதுக்கு எப்படி டெஃபினேஷன் எழுதலாம், எலக்ட்ரான் இஸ் அ டேஷ் சார்ஜ்டு பார்ட்டிக்கல், நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிக்கல். இந்த மாதிரி நீங்களே ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். printer is a machine for which is used for printing the text. இந்த மாதிரி நீங்களே ஓனாகவே கொடுக்கலாம். dishwasher,
A dishwasher is a machine which is used for washing the utensils, vessels. இந்த மாதிரி ஷார்ட்டாக எழுதிக்கங்க. ஹேமர், ஹேமர் வந்து ஒரு டூல். முதல்ல அதோடைய பர்பஸ் என்னன்னு சொல்லிடுங்க, அதை பற்றி என்னன்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் அதோட யூஸ் சொல்லுங்கள். ஓகேங்களா? ஸோ ஹேமர் வந்து ஒரு டூல், அந்த டூல் எதுக்கு யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ஓன் ஸ்டேட்மெண்ட்டை இதில் கொடுக்கலாம். நெக்ஸ்ட், fill in the blanks with a suitable tense form of the given verb in the bracket. Okay. The use of pesticide, பூச்சிக்கொல்லி மருந்து, dash kill large number of bee population in the recent past. பாஸ்ட்னு இங்கே கொடுத்துட்டாங்க, அப்போது இதோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் இங்கே வரப்போகுது, கில். அப்போது நிறைய பூச்சிக்கொல்லி மருந்து யூஸ் பண்ணதுனால நிறைய என்ன ஆயிடுச்சு, தேனீக்களுடைய பாப்புலேஷன் எண்ணிக்கை வந்து ரீசெண்டாக குறைஞ்சி போச்சு. அப்போது கில்டுன்னு வரும். த கவர்மெண்ட் dash issue a law in 2014 asking farmers to limit the use of them. கேட்டுக்கிட்டாங்க, கவர்மெண்ட்டு கேட்டுக்கிட்டாங்க, கொஞ்சமாக யூஸ் பண்ணுங்க, அதுக்கு ஒரு லாவும் பாஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்களே, அப்போது issued past tense. Researchers dash carry out research in various laboratories now. நவுனானது ப்ரெசன்ட், இப்போ பண்ணிகிட்ருக்காங்க, ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது இங்கே ரிசர்ச்சர்ஸ்னு வரும்போது ப்ளூரல், ஸோ ஆர் கேரிங்னு பண்ணணும். ஸோ பண்ணிகிட்டு இருக்கும்போது கரண்ட்டில் பண்ணும்போது இங்கே ஐஎன்ஜி யூஸ் பண்ணணும் வேர்ப்க்கு. வெரி சூன் தே டேஷ் இன்வென்ட் அண்ட் ஆல்டர்னேட்டிவ் டு த பெஸ்டிசைட்ஸ். வெரி சூன்னா அப்போ கண்டிப்பாக ஃப்யூச்சர்னு அர்த்தம். அப்போ ஃப்யூச்சரில் என்ன பண்ண போகிறாங்க, அப்போது இதை எப்படி யூஸ் பண்ணணும், வில் யூஸ் பண்ணணும், வில் இன்வென்ட். ஸோ நீங்கள் படித்து பார்க்கும்போது அது ப்ரெசன்ட் டென்ஸாக, பாஸ்ட் டென்ஸாக, ஃப்யூச்சர் டென்ஸாக நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா ஈஸியாக மார்க் ஸ்கோர் பண்ணலாம். நெக்ஸ்ட், choose the correct verb form that agrees with the subject. Okay, சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பார்க்கணும். கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் dash relatively recent and police and crime branch dash not found solutions to solve it. இப்போ கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் ஆர், இங்கே கம்ப்யூட்டர் கிரைம்ஸ் வந்துச்சு, அப்போ கண்டிப்பாக என்ன இருக்கும், ஆர் தான் வரும். ஸோ ஆர் வந்துச்சுங்களா. நெக்ஸ்ட், ரிலேட்டிவ்லி ரீசெண்ட் அண்ட் போலீஸ் அண்டு க்ரைம் பிரான்ச் என்ன பண்ணுறாங்க, அதோடைய சொல்யூஷன்ஸை கண்டுபிடிக்க முடியல சால்வ் பண்ணுறதுக்கு. அப்போது ஹேஸ், அப்போ கம்ப்யூட்டர் பிரான்ச் நம்ம வேறு ஒருத்தவங்கள சொல்லும் போது ஹேஸ் யூஸ் பண்ணணும், நாமளே சொல்லிக்கும் போது ஹேவ் யூஸ் பண்ணணும். இப்போ நான் ஏதாவது விஷயம் சொல்கிறேன்னா ஹேவ் யூஸ் பண்ணுவேன், ஐ ஹேவ். இதுவே நான் வேறு ஒருத்தவங்க சொல்லும் போது ஹீ ஹேஸ், இந்த மாதிரி. ஓகேங்களா? இப்போ கம்ப்யூட்டர் பிரான்ச்சை நம்ம சொல்லும் போது ஹேஸ் யூஸ் பண்ணணும். கொஞ்சம் சென்ஸ் பண்ணுங்கள், ஈஸியாக எழுதிடலாம். வி டேஷ் நீட் or needs to develop some new software so that criminals dash caught. இப்போ வீணானது நம்மளை சொல்லிக்கிறோம், நம்மளை சொல்லிக்கும் போது இங்கே நீடு தான் யூஸ் பண்ணணும், சிங்குலர். அப்புறமா அப்போ தான் என்ன பண்ணுறாங்க, கிரிமினல்ஸ் வந்து கிடைப்பாங்க. அப்போ கிரிமினல்ஸ் வந்து ப்ளூரல், ஸோ ஆர். ஸோ மற்றவங்களை சொல்லும் போது ப்ளூரலில் சொல்லும் போது ஆர். நெக்ஸ்ட், fill in the blanks பாருங்கள். சதீஷ் சார் டேஷ் ரீட் த ஆர்டிக்கல் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ். நீ கேட்குற சதீஷ் வந்து கேட்குறாரு, சார் நீங்கள் வந்து இந்த சோஷியல் ஜஸ்டிஸில் இருக்கிற ஆர்டிக்கலை நீங்கள் படிச்சிங்களா? அப்போது நம்ம இங்கிலீஷில் வந்து யாராவது ஒருத்தரை கொஷின் பண்ணுறோம், இந்த மாதிரி பண்ணிங்களா, ஓகேங்களா, அதுமாதிரி சொல்லும்போது நீங்கள் ஹேவ் யூஸ் பண்ணிக்கலாம் பெஸ்ட்டு. அப்போது நீங்கள் அவரை தானே கேட்குறீங்க, ஹாவ் யூ ரீட் த ஆர்டிக்கல் ஆன் சோஷியல் ஜஸ்டிஸ்? குமார் எஸ். அதுக்கு ரிப்ளை பண்ணுவார், ஆமாம் நான் படித்தேன், 1 hour படித்தேன், இட் இஸ் த நீட் ஆஃப் த அவர், தேவைக்கேற்ப நான் படித்தேன்னு சொல்லும் போது ஐ ஹேவ் இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதான் இங்கே ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்களும் பேச்சு வழக்கில் ஏதாவது பண்ணும்போது இந்த ஹேவ்லாம் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நெக்ஸ்ட், 10th one, use the adverb or adjective form of the words given in the brackets and complete the sentence. ஸோ 4 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். சைலண்ட், ஸ்மூத், பியூட்டி, மெலடி. த கேமரா ஸ்மூத்லி, இங்கே ஸ்மூத் நம்ம இங்கே சொல்லும் போது ஸ்மூத்லின்னு சொல்லுவோம். த கேமரா ஸ்மூத்லி கிளைட்ஸ் அப்பான் த ஸ்டுடியோ ஃப்ளோர் அண்ட் ரெக்கார்டிங் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் த டான்சர். அப்போது இங்கே பர்ஃபார்மன்ஸுக்கு எது யூஸ் பண்ணலாம், பியூட்டிஃபுல் பர்ஃபார்மன்ஸ்னு யூஸ் பண்ணலாம். த ஆடியன்ஸ் சாட் சைலண்ட்டாக லிசன் பண்ணுறாங்க. சைலண்ட் இங்கே எப்படி சொல்லுவோம், சைலண்ட்லி லிசனிங் டு த டேஷ் சாங் ஆஃப் த சிங்கர். என்ன சாங் பாடுறாங்க, மெலடின்னு இருக்கு. அங்கே இங்கே சொல்லும் போது ஐஓயூஎஸ் யூஸ் பண்ணும், மெலடியஸ்.
ஓகேங்களா. fill in with the correct prepositions taken from the option given in brackets and complete the sentence. preposition யூஸ் பண்ணணும். in, on, at, where, from, beside, aside, இந்த மாதிரிலாம் prepositions நிறைய இருக்குது, அதை யூஸ் பண்ணணும். the hackers unlawfully enter everywhere and have made security dash in on the internet an ongoing problem. இப்போ இந்த ஹேக்கர் என்ன பண்ணுறாங்க, தேவைக்கேற்ப, அதாவது அன்லாஃபுல் என்னது, சட்டத்துக்கு விரோதமாக உள்ள நுழைஞ்சிடறாங்கன்னு அர்த்தம். ஹாவ் மேட் செக்யூரிட்டி ஆன் தான் யூஸ் பண்ணோம். ஆன் த இன்டர்நெட், எதுலையாவது நடத்திட்டாங்கன்னா அது நம்ம ஆன் யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. அண்ட் an ongoing problem dash the US. இது என்னது, எந்த ஊர்லன்னு சொல்லும் பொழுது இன்னும் யூஸ் பண்ணோம். இந்த டைம் இந்த பிளேஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம அட் யூஸ் பண்ணோம். இங்கே வந்து இந்த US. த அமெண்ட்மெண்ட்னா தெரியும் இல்லையா, சட்ட திருத்தம். த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் டேஷ் ஆஃப் இன். ஸோ இந்த இடத்துல பார்க்கும்பொழுது நம்ம ஒரு இயர் சொல்லும் பொழுது ஆஃப் யூஸ் பண்ணோம். ஓகேங்களா. வருஷத்தை சொல்லும் போது as made the laws very strict dash hackers, strict on the hackers. இங்கே எப்படி நம்மளுக்கு இங்கே ஆன் வருது, இந்த இடத்துல வருது பாருங்க, மேட் செக்யூரிட்டி ஆன் த இன்டர்நெட். அதே மாதிரி இது யார் மேலே போடுறாங்க, ஹேக்கர்ஸ் மேலே தானே போடுறாங்க. ஸோ யார் மேலே சொல்லும் போது இந்த இடத்துல ஆன் யூஸ் பண்ணுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஃப்ரேம் WH கொஷின் ஃபார் த ரெஸ்பான்ஸ் கிவன். கொடுத்துருக்கிற ரெஸ்பான்ஸுக்கு ஈஸியாக நம்ம என்ன பண்ணலாம், WH டைப் கிரியேட் பண்ணலாம். இங்கே பாருங்கள், ISRO launched 8 satellites from Sriharikota. இதை how many வச்சு யூஸ் பண்ணோம். அப்போ என்ன பண்ணலாம், how many எதை சொல்லுவோம், 8 சேட்டலைட் இருக்குது. அப்போ how many இங்கே யூஸ் பண்ணிவிட்டு சேட்டலைட்ஸ், how many satellites. இங்கே என்ன இருக்குது, இங்கே past tense இருக்குது, launched. அப்போ நம்ம இங்கே எழுதும் போது did யூஸ் பண்ணோம். did. சப்ஜெக்ட் என்ன இருக்குது, ISRO. இதை இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸாக மாற்றிக்கணும். லான்ச் எங்கேருந்து, ஃப்ரம் ஸ்ரீஹரிகோட்டா. ஸோ இப்படி தான் இந்த ஹவு மெனி வரும்பொழுது இந்த டிட் யூஸ் பண்ணி அந்த வேர்பை நார்மல் ப்ரெசன்ட் வேர்பாக மாற்றி யூஸ் பண்ணணும். இதெல்லாம் ட்ரிக்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், த சேட்டலைட்ஸ் வேர் லான்ச்டு ஆன் செப்டம்பர் 26, 2016. எப்போ வந்து இந்த சேட்டலைட்ஸ் லான்ச் பண்ணாங்க கேட்க போகிறோம். அதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஃபஸ்ட்டு வென் எழுதணும். வென்னுக்கு பக்கத்தில் வேர்ப் என்ன இருக்குது, வேர், அதை எழுதணும். அப்புறமா சப்ஜெக்ட் எழுதணும். திரும்ப அந்த வேர்ப் எடுத்து எழுதணும், லான்ச்டு. இப்படி தான் நீங்கள் வந்து எழுதணும். ஓகேங்களா. த சேட்டலைட் PISAT வாஸ் டெவலப்டு பை த ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் PES யூனிவர்சிட்டி பெங்களூரு. பை ஹூம் யூஸ் பண்ணணும். இப்போ இதில் பை ஹூ, யாருனால இந்த PISAT சேட்டலைட் வந்து டெவலப் பண்ணது, ஓகேங்களா, அப்படி கேட்குறோம் நம்ம. அப்போ பை ஹூம் வாஸ், பை ஹூம் பக்கத்தில் கண்டிப்பாக நான் வந்துடும் ஒரு பாஸ்ட் டென்ஸ் வேர்ப் வந்துடும். அப்புறம் அந்த சப்ஜெக்ட் வந்து சேட்டலைட்டு, பேர் PISAT டெவலப்டு. நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குது, த PISAT சேட்டலைட் வெயிட் 5 கிலோகிராம். அப்போது எவ்வளோ வெயிட் இருக்குது இந்த PISAT சேட்டலைட். அப்போ நம்ம என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டு வாட் யூஸ் பண்ணணும், பக்கத்தில் ஒரு பாஸ்ட் டென்ஸ் வேர்ப், த வெயிட் ஆஃப் த PISAT சேட்டலைட். ஸோ இது மாதிரி WH டைப் நீங்கள் தான் க்ரியேட் பண்ணிட்டு தான் கொஞ்சம் ஈஸியாக க்ரியேட் பண்ணுங்கள். எழுதி பாருங்கள். சூஸ் த கரெக்ட் ஹோமோஃபோன்ஸ். த பகில் இஸ் டேஷ் இன்சைட் த கேம்பஸ். இன்சைடுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போது இங்கே நம்ம வந்து பேண்டுன்னு சொல்கிறாங்க. இந்த பகல் எல்லாருமே கேம்பஸ் ஸ்கூலில் பேண்டுன்னு சொல்கிறாங்க. அப்போ பேண்டுன்னா இது வரும். ஓகேங்களா. தடை செய்யப்படுறாங்கன்னு அர்த்தம். த பர்த் ஆஃப் த சைல்டு இஸ் டேஷ் இம்மினென்ட் எமினென்ட். இதில் எதை யூஸ் பண்ணோம்னா இம்மினென்ட், இது தான் யூஸ் பண்ணோம். இந்த இம்மினென்ட் வந்து ஒரு தலை சிறந்தன்னு சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு டாப் மோஸ்ட் பர்சனை சொல்கிறது. இந்த இமினென்ட் வந்து சீக்கிரமாக வரப்போகுதுன்னு அர்த்தம். இந்த பர்த் ஆஃப் சைல்டு இஸ் சீக்கிரம்னு சொல்கிறோம் இல்லையா, சீக்கிரமாக குழந்தை பிறக்க போகுதுன்னு, அதான் இமினென்ட். த சியர்ஃபுல் வாரியர் டேஷ் ஆன் த ஹார்ஸ், ரோட் ஆன் த ஹார்ஸ். ரோட் என்னது, அது மேலே அமர்ந்துட்டுருக்காரு. ஓகேங்களா. எ டேஷ் இஸ் யூஸ் டு இன்சர்ட் வேர்ட்ஸ் ஆர் ப்ரேசஸ். நம்ம ஏதாவது ஒரு வேர்ட்ஸ் எழுதி ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுவோம், நடுவில் ஏதாவது விட்டுட்டுனா ஒரு மேலே ஒரு வியை தலைகீழே போட்ட மாதிரி மேலே எழுதுவோம் இல்லையா. ஓகேங்களா. ஸோ அதை தான் நம்ம கேரட்னு சொல்லுவோம், CARET. ஸோ இந்த இடத்துல யூஸ் பண்ணுவோம். எ கேரட் இஸ் யூஸ் டு இன்சர்ட் வேர்ட்ஸ் ஆர் ப்ரேசஸ்.
Form a compound words from the list of words and fill in the blanks. சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி எழுத போகிறோம். The children are interested in watching the. The children are interested in watching the. என்ன இருக்குங்க, பெட்ரோல் இருக்குது, கோட் இருக்குது, ப்ரோக்ராம் தான் வாட்ச் பண்ணுவாங்க. அப்போ ப்ரோக்ராம் ஒன்று எடுத்துக்கலாம், டெலிவிஷன். ஸோ டெலிவிஷன் ப்ரோக்ராம், இந்த மாதிரி 2 வேர்ட்ஸை ஜாயின் பண்ணி எழுதணும். த கார் இஸ் ஃபிட்டட் வித், இங்கே இருக்குங்க பாருங்கள், பெட்ரோல் இன்ஜின் இருக்குங்களா, அதில் பெட்ரோல் இருக்குது, இன்ஜின் இருக்குது, பெட்ரோல் இன்ஜின். டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் ரெயின் கோட் யூஸ் பண்ணலாமா? ஸோ ரெயின் கோட், த டோன்ட் ஃபர்கெட் டு டேக் யுவர் ரெயின் கோட், இட் மே ரெயின் இன் த ஈவினிங். The container has acid in it. Check the dash carefully. அப்போது இன்ஜினை செக் பண்ணணும் கரெக்டாக. சாரி, the container has acid in it. Check the dash carefullyனா அப்போது அந்த வால்வை செக் பண்ணணும். வேல்யூ கிடையாது, இது வராது. என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்டாப் வால்வ். ஸோ இந்த இடத்துல வி வரும், டைப்பிங் மிஸ்டேக். ஸ்டாப் வால்வ் தெரியும் இல்லையா? அதாவது கண்டெய்னருக்குள்ளே ஆசிட் இருக்குது, அந்த பைப் இருக்கும் இல்லையா திருப்புறது, அதான் ஸ்டாப் வால்வ். ஸோ நீங்கள் பொறுமையாக டிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எதெல்லாம் பேலன்ஸ் இருக்கோ அதை வச்சு நீங்கள் செக் பண்ணி எழுதிடலாம் ஈஸியாக. ரைட் எ சிங்கிள் லைன் டெஃபினிஷன் ஃபார் எனி 2 ஆஃப் த ஃபாலோவிங் டேர்ம்ஸ். இப்போ ரோபோட் இருக்குது, ரோபோட் என்னது மொதல் அதை சொல்லணும். ரோபோட் இஸ் அன் எலக்ட்ரானிக் டிவைஸ். அது என்ன பண்ணும்? ரிப்பீட்டேட்டிவ் அண்ட் டஃப் மெக்கானிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் பண்ணும். நெக்ஸ்ட் கூலண்ட் என்ன பண்ணும்? அது ஒரு லிக்விடு. அது என்ன பண்ணும்? ஹீட்லாம் அதிகமாக இன்ஜினில் இருந்துச்சுன்னா அதை ரிமூவ் பண்ணி கொடுக்கும், ப்ரொடெக்ட் பண்ணும். லூப்ரிகன்ட்னா உங்களுக்கே தெரியும், ஒரு ஆயில், ஒரு க்ரீஸ் மாதிரி ஸ்மூத்தன் பண்ணுறதுக்கு. சேட்டலைட் எது? அது வந்து ஒரு நேச்சுரல் பாடி தட் ரிவால்வ் அரவுண்ட் எ பிளானட், எ மூன். ஓகேங்களா? ஸோ ஒரு மூணு கூட நம்ம நேச்சுரலாக சொல்லலாம், நேச்சுரல் பாடின்னு சொல்லலாம். ஒரு பிளானெட்டை சுற்றி வருது, எந்த பிளானெட்டை சுற்றி வருது? எர்த்தை சுற்றி வருது. ஸோ இதுமாதிரி சேட்டலைட்னு நம்ம சொல்லலாம். உங்கள் இஷ்டம் தான், இதை நீங்கள் சிம்பிளாக எழுதுங்க, ரொம்ப வளவெல்லாம் எழுதாதீங்க, மாட்டிப்பீங்க. நெக்ஸ்ட் 16th one, give the antonyms of the following words using negative prefixes given in the bracket. இப்போ யூனைட் இருக்குது, இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம என்ன சொல்லுவோம்? டிஸ்யூனைட். நெக்ஸ்ட் அப்ராப்ரியேட், இன்அப்ராப்ரியேட். ப்ரூவ், டிஸ்ப்ரூவ்னு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் பாப்புலர், அன்பாப்புலர். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அந்த நெகட்டிவ் ப்ரிஃபிக்ஸை. நெக்ஸ்ட் 17th one, fill in the blanks with the suitable tense form of the given verbs in the bracket. A decade ago, people dash complain about computerization. 10 வருஷத்துக்கு முன்னாடி பீப்புள் என்ன பண்ணாங்க? கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்போ பாஸ்ட் டென்ஸ். ஸோ கம்ப்ளைண்ட் அபவுட் த கம்ப்யூட்டரைசேஷன் பற்றி. டுடே, இன்னைக்கு. அப்போ இன்னைக்குன்னு சொல்லும் போது நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ், அப்போ வேர்ப் அப்படி ப்ரெசன்ட் டென்ஸ்லேயே வச்சுப்போம். டுடே வி நோ தட் வித்தவுட் த யூஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நோ சிஸ்டம், எந்த ஒரு சிஸ்டம்னாலையும் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அப்போ ஃபங்க்ஷன் பண்ண முடியாதுன்னா அப்போ ஃபங்க்ஷன்ஸ் இங்கே ப்ளூரல் ஃபார்மில் எழுதணும். அண்ட் மோர் பீப்புள் ஸ்டார்ட் லேர்னிங் ப்ரோக்ராம்ஸ். நிறைய பேர் என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க? ப்ரோக்ராம்ஸை லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போது ஹேவ் யூஸ் பண்ணி இதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றணும். ஹேவ் ஸ்டார்டட். சூஸ் த கரெக்ட் வேர்ப் ஃபார்ம் தட் அக்ரீஸ் வித் த சப்ஜெக்ட். ஓகேங்களா? சுரேஷ் ஆர் ஜோசப். சுரேஷ் இல்லை ஜோசப், ரெண்டுத்தில் யாரோ ஒருத்தர் தானே, அப்போ ஈஸி யூஸ் பண்ணணும். இஸ் லைக்லி டு பி voted this year's president of student union. நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், இந்த நெய்தர் நார் வரும்போது தான் உஷாராக இருக்கணும். நெய்தர் குமார் நார் இஸ் பிரதர், 2 பேரில் யாருமே இல்லை, அப்போது சிங்குலர் ஈஸி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் எலக்ட்ரிக் கம்ப்யூட்டர், அப்போது அது ஒரு டிவைஸ், ஒன்றே ஒன்று தானே. அண்ட் எலக்ட்ரிக் கம்ப்யூட்டர் சால்வ்ஸ். ஸோ அதுன்னு சொல்லும்பொழுது இங்கே ப்ளூரல் ஃபார்ம் யூஸ் பண்ணும். ஸோ அண்ட் எலக்ட்ரிக் கம்ப்யூட்டர் சால்வ்ஸ் டிஃபிகல்ட் ப்ராப்ளம்ஸ் குயிக்லி. மெனி காலேஜஸ் டு நாட். மெனி காலேஜஸ்னால் நிறைய பேர் சொல்லும் பொழுது அப்போ நம்ம டு நாட் யூஸ் பண்ணணும். ஸோ ஹாவ் கம்ப்யூட்டர்ஸ் இன் த லாங்குவேஜ் லேப். சரி, fill in the blanks with the suitable articles. ஆர்டிகல்ஸ்னால் உங்களுக்கு தெரியும், ஏ அண்ட் தி. ஹைஃபுனா நூஜம் இஸ்
dash talented vocalist. Talentedனா ஒருத்தர் தானே சொல்கிறோங்க, இது ஒருத்தரை பற்றி தானே சொல்கிறோம். A talented vocalist adept at Mapilapattu traditional Malabar Muslim song has won state level awards in both, but her first love remains Sanskrit. The 22-year-old from remote village, so ஒரு குறிப்பிட்ட வில்லேஜ்லேருந்து வரும்போது a remote village in Kerala, Peringammala was dash Kerala University topper. அப்போ the Kerala University ஒரு குறிப்பிட்ட இன்ஸ்டியூட், நம்ம இந்த மாதிரி யூனிவர்சிட்டி சொல்லும்பொழுது த யூஸ் பண்ணும். பக்கத்துலேயே இங்கே பாருங்கள் ஒரு ஊர் பேர், யூனிவர்சிட்டி இது மாதிரி பேர் இருந்துச்சுன்னா நம்ம தி யூஸ் பண்ணோம். இன் சான்ஸ்கிரிட் இன்னர் டிகிரி கோர்ஸ் இன் 2018. டேஷ் ஆர்டன்ட். ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இங்கே வவல் சவுண்ட் வருதுங்க இல்லையா, ஸோ வவல் லெட்டர்ஸ் வருது மாதிரி ஏ, ஸோ அப்போ ஆன் யூஸ் பண்ணோம். அண்ட் ஆர்டன்ட் லவர் ஆஃப் மியூசிக், ஷீ கொலாபரேட்ஸ் வித் சுதா கணேஷ் இன் கிளாசிக்கல் கன்சர்ட். ஸோ இந்த மாதிரி எங்கே ஏ அண்ட் தி இதெல்லாம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, கரெக்டாக யூஸ் பண்ணுங்க இதை. பங்க்சுவேட் த ஃபாலோவிங் பேசேஜ். உங்களுக்கு ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, எங்கெல்லாம் ஃபுல் ஸ்டாப் வைக்கணுமோ ஃபுல் ஸ்டாப் வைக்கணும், கமா வைக்கணும், கேப்ஸில் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும். எப்பயுமே ஒரு கொஷின் ஸ்டார்ட் பண்ணும், ஒரு பேராகிராஃப் ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் கேபிட்டல் லெட்டர் வரணும். த மாடர்ன் ஏஜ் இஸ் அன் ஏஜ் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி, ஃபுல் ஸ்டாப். people, so caps on people are source used to electric lights, comma radio, comma televisions and telephones. ஓகேங்களா, that it is hard to imagine what life would be like without them. ஸோ இதோட ஃபுல் ஸ்டாப் ஆகிடும். இப்போ வென், இப்போ இங்கே கேப்ஸ் போடணும். வென் தேர் இஸ் அ பவர் ஃபெயில்யூர், அப்போ இங்கே இன்னொரு புது ஸ்டேட்மெண்ட் வரும்போது காமா போட்டுக்கணும். பீப்புள் க்ரோப் அபவுட் இன் ஃப்ளிக்கரிங் கேண்டில் லைட் காஸ். ஓகேங்களா, அப்போ அதோட முடிஞ்சு போச்சு. ஃப்ளிக்கரிங் கேண்டில் லைட். ஓகேங்களா, இதோட முடிஞ்சு போச்சு ஃப்ளிக்கரிங் கேண்டில் லைட். இப்போ கார்ஸ், திரும்ப கார்ஸ் ஹெசிடேட் இன் த ஸ்ட்ரீட் பிகாஸ்லாம் அப்படின்னா ஒரே லைன் தான், பிகாஸ் தேர் ஆர் நோ டிராஃபிக் லைட்ஸ். ஓகேங்களா, டு கைட் தெம். கமா இங்கே கமா போட்டாலும் ஒன்று தான், போட்டாலும் ஒன்று தான், நம்ம இங்கே ஆன்டி யூஸ் பண்ணுறதுனால. ஸோ கைட் தெம், கமா அண்ட் ஃபுட் கெட் ஸ்பாயில்ட் இன் சைலண்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி தேவைக்கேற்ப கமா ஃபுல் ஸ்டாப்லாம் போடுங்க. ஃப்ரேம் WH கொஷின்ஸ் ஃபார் த ரெஸ்பான்ஸ் கிவன். த கிங்சாங் ரயில்வே கனெக்ட் பீஜிங் அண்டு ஹாசா இன் டிபெட். அப்போது இங்கே 2 பேர் கொடுத்துருக்காங்களே, அப்போ இந்த 2 தான் கனெக்ட் பண்ணுது. அப்போ விச் யூஸ் பண்ணோம். விச் 2, இது என்னது ஒரு பிளேசஸ் தானே. ஸோ விச் 2 பிளேசஸ் ஆர் கனெக்டட் பை கிங்ஸாம் ரயில்வே. நீங்கள் உங்களோட இஷ்டம் தான், நீங்கள் அதை எப்படி வேணால் நீங்கள் கொண்டு வரலாம். இந்த ரயில்வே வாஸ் ஓப்பன்ட் இன் த இயர் 2006. இது வென் வச்சு யூஸ் பண்ணோம். வென்னு பக்கத்தில் வரும்போது நீங்கள் பாஸ்ட் டென்ஸ் போட்டுருங்க. வாஸ் த ரயில்வே ஓப்பன்ட், முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட், த ரயில்வே லைன் இன் 1956 கிலோமீட்டர்ஸ் லாங். அப்போது எவ்வளவு தூரம் கேட்குறாங்க. ஹவு லாங். அப்புறம் இஸ் த ரயில்வே லைன். த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் த ரீஜன் இன் 45 டிகிரிஸ். அப்போது எவ்வளோ டிகிரின்னு கேட்குறோம். அப்போ வாட் இஸ் த ஆவரேஜ் டெம்பரேச்சர் இன் த ரீஜன். ஸோ உங்களோட ஓன் ஸ்டேட்மெண்ட்டே நீங்கள் இதை கொடுங்க. ஓகேங்களா. Choose the most suitable option of the 4 given alternatives to fill in the blanks in the following sentences. The robot cannot be used as a dash for the live teacher in the classroom. ஸோ ரோபோட்னால என்ன பண்ண முடியாது, சப்ஸ்டியூட் பண்ண முடியாது ஒரு டீச்சருக்கு. அப்போது சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணலாம். The robot cannot be used as a substitution. The enormous dash for power and the shortage of fossil fuels has driven us to look for alternatives. The enormous demand for, demand யூஸ் பண்ணலாம். The enormous demand எதுக்கு, பவருக்கு, அதால ஷார்ட்டேஜ். ஸோ இந்தமாதிரி ஷார்ட்டேஜ் நீங்கள் வரும்போது நம்ம கண்டுபிடிச்சலாம் டிமாண்ட். நெக்ஸ்ட், there had been major changes observed in the dash taken by the seismic monitoring measurements. ஸோ மெஷர்மெண்ட்டு தானே எடுப்பாங்க seismic monitoring mission in the few hours before the earthquake வரத்துக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்காங்க, மெஷர்மெண்ட்லாம் எடுத்திருக்காங்க seismic activities. The astronaut made extensive note of their dash on their planetary mission. astronaut என்ன பண்ணுவாங்க, அப்சர்வ் பண்ணுவாங்க.
அந்த பிளானட்டரி மிஷின்ஸை பற்றி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஸ்டின். Fill in the blanks with suitable compound nouns forming them from the expanded forms given in bracket. Sir Ronald Ross is remembered folk on dash parasite which cause malaria. இது நம்ம வந்து ஒரே 2 வேர்டு வச்சு எழுத போகிறோம். லாஸ்ட்டில் என்ன இருக்குங்க, மலேரியா இருக்குது. ஃபர்ஸ்ட்டில் என்ன இருக்குது, பேரசைட் இருக்குது. பேரசைட்டு தான் வந்து மலேரியானால் வருது. ஓகேங்களா. அந்த மலேரியா நோய் வருது. parasite which cause malaria. அப்போ இது எப்படி எழுதலாம், மலேரியல் பேரசைட்னு எழுதலாம். நெக்ஸ்ட், he made his dash discovery that proved to be landmark. அப்போ நம்ம என்ன எழுதணும், லாஸ்ட்டில் இருக்குது லேண்ட்மார்க்கு, அப்புறமா டிஸ்கவரி, லேண்ட்மார்க் டிஸ்கவரி. while he dissecting the dash tissue from the stomach. அப்போது ஸ்டொமக்கில் இருக்கிற டிஷ்யூ தான் எடுக்கிறாங்க. அப்போ ஸ்டொமக் டிஷ்யூ நீங்கள் சொல்லிக்கலாம், of an anopheles mosquito. He was able to prove his theory about the transmission of disease. அப்போ இது எப்படி எழுதலாம், disease transmission through this experiment. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா, இதுதான் ஒரு காம்பவுண்ட் வேர்ப்னு சொல்லுவாங்க, காம்பவுண்ட் நவுன்ஸ்னு சொல்லுவாங்க இது. ஓகேங்களா. 2 வேர்ட்ஸாக இருக்கும் இது. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த கொஸ்டின்லாம் வந்துச்சுன்னா அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக. ஓகேங்களா. ஸோ இவ்வளவு தான் பார்ட் ஏ கொஸ்டின்ஸ். இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி பார்ட் ஏ அட்டன் பண்ணணும்னு. உங்களுக்கு நீங்கள் ஒரு கொஷின் படிச்சிங்கன்னா அதை 3-4 வாட்டி சொல்லி பாருங்கள். தமிழில் அதை நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. இந்த ப்ளூரல் ஃபார்ம், சிங்குலர் ஃபார்ம்லாம் கரெக்டாக செக் பண்ணி எழுதுங்க. ஓகேங்களா. ஆல் த பெஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி. ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோர்ஜி சில்வர் அகாடமி, ஸ்ட்ரென்த், சக்ஸஸ், கிளாரிட்டி. வணக்கம்.